நாராயணனுக்கு எல்லாரும் பொது. நாராயணன் இன்னார் இணையார்னு வேற்றுமையெல்லாம் பார்க்க மாட்டான். யார் வேணாலும் அவனை அண்டலாம். எல்லோரும் பகவானை ஆசிரித்து எல்லோரும் உய்வடையலாம். அதற்கு இந்த குலத்தில் பிறந்திருக்கணும், அல்லது ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. எல்லோரும் பகவானை அவரவருக்கு என்ன வழியோ அந்த வழியிலே வழிபடலாம். மா ஜானீத வயம்பாலா தேகி தேகேஷு சாஸ்வதா ஜரா யௌவன ஜன்மாத்தியா தர்மா தேகசிய நாத்மனகான்ட்டான். அதாவது நீங்கள் ஏதோ உங்களுடைய உடலை இட்டு நீங்கள் சின்ன பசங்க அசுரர்கள் வழிபடலாமான்னு கேட்கிறீர்கள். நீங்கள் உடலை விட்டு ஆத்மா என்று பாருங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி ஜீவாத்மாக்கள் தானே. ஜீவாத்மாவுக்கு இளமை ஏது முதுமை ஏது? ஜீவாத்மாங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரீரத்துக்கு தான் இளமை முதுமை எல்லாம். அப்போ ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானை வழிபடலாம், ஒரு குறையும் இல்லை. ஆகையினால இந்த மாறுதல்கள்லாம் சரீரத்துக்கு என்று புரிந்து கொள்ளுங்கள். வெறும் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். பால்யே கிரீடனகாசக்தா யௌவனே விஷயோன்முகாக அக்ஞானயந்த்யசக்தியாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம். பாருங்கள் வாழ்க்கை எப்படி வீணாகிறது.